ஈஸ்வரியில் அத்தியாயம் 17 ஸ்லோகம் 26. ஓம் தத் சத் அப்படிங்கிற மந்திரத்தின் விநியோகத்தை பற்றி நாம் படித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே இன்னைக்கு நாம் பார்க்கவிருப்பது சத் அப்படிங்கிற அந்த மந்திரத்தினுடைய விநியோகம். அதை எப்படி சொல்லணும், அதனால என்ன பயன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. சத் சப்தத்தின் விநியோகத்தால் ஏற்படும் சத் பாவம். இந்த சத் சப்த பிரயோகத்தால் அசத் ரூபியான, அசத்துன்னா சத்துன்னா உண்மை, அசத்துன்னா பொய் அப்படின்னு வச்சுக்கோங்க. அசத் ரூபியான கேவல தோற்றமாகவே காணப்படும் அசத் ரூபியான நாணயம் உருக்கப்பட்டு போய் அதன் சத் சுரூபமான தங்கம் திருஷ்டிகோசரம் ஆவது போலே துவைத பாவங்கள் என்ற தோற்றம் நசித்து போய் அவற்றின் அதிஷ்டானமான அத்வைத வஸ்து வெளிப்பட்டு நிற்கிறது. போன ஸ்லோகத்துல ஓம் தத் சத் அப்படிங்கிறதுல தத் சப்தத்தை சொல்லும் போதே அடுத்த சத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, கர்மம் அந்த தத் அப்படிங்கிற மந்திரத்தை சொன்ன உடனே அது வந்து அர்ப்பணிக்கப்பட்டதாக மாறிவிடுகிறது. ஒருவன் தனியாக மிகுந்து அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டு பிரம்மமாகி விடுகின்ற ஒரு அற்புத நிலை ஏற்படும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தாங்க. சேம் திங் இஸ் நவ எக்ஸ்பிளைனிங். இதுல என்ன சொல்லியிருக்காரு, தங்க நாணயம் இருக்கு. சத்துன்னு சொன்ன உடனே அந்த தங்க நாணயம் உருகி தங்கமா மாறிடுது. அப்படின்னா பேஸ் என்ன, தங்கம். அதுதான் தங்க நாணயமா இருந்தது. அப்ப இங்க வாங்க, பரபிரம்மம், பிரம்மம் ஒன்றே இருக்கின்றது, சரியா? அதுவே இந்த உலகமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. பட் அது என்னவா ஆகுது, இந்த உலக தோற்றம் மறைந்து, நாணய தோற்றம் மறைந்து தங்கமானது போல் இந்த உலக தோற்றம் மறைந்து பிரம்மமாகவே மாறிவிடப் போகிறது அப்படிங்கிறது சத் சபத்தோட. அப்படின்னா என்ன, கர்மம் செய்தவன் மிகுந்து நிற்காமல் அவன் பிரம்மமாகவே மாறிவிடுகின்றான் அப்படின்னு அர்த்தம். துவைத பாவங்கள் என்ற தோற்றம் நசித்து போய் அவற்றின் அதிஷ்டானமான அத்வைத வஸ்து வெளிப்பட்டு நிற்கிறது. அந்த வஸ்து எப்போதும் இருந்து கொண்டு தேச காலங்களின் வேறுபாட்டில் வேறுபடாததாய் தான் இயற்கையாக இருந்தபடியே அகண்டிதமாய் இருக்கிறது. அந்த அத்வைத வஸ்துவான அந்த பரபிரமம் அப்படிங்கிறது எப்போதும் இருக்கும், என்றும் இருக்கும், எங்கும் இருக்கும். அதற்கு ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது, எப்போதும் சாஸ்வதமாக இருக்கக்கூடியது ஒன்று. இந்த உலகத்துல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த மாற்றங்களால் அது மாறுபாடு அடையாமல் அது இருந்து கொண்டேதான் இருக்கும் அப்படிங்கிறது பிரம்ம தத்துவம் இல்லையா? அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. தேச காலங்களின் வேறுபாட்டால் வேறுபடாததாய் தான் இயற்கையாக இருக்கின்றபடியே அகண்டிதமாய் இருக்கிறது. உண்மையாக இருப்புள்ள எந்த சத் வஸ்துவின் தர்சனம் ஒருவனுக்கு கிடைத்து போன மாத்திரத்தில் அத்துடன் அவன் ஒன்றுபட்டு போவானோ அந்த சத்வஸ்துவாய் இராத இந்திரியங்களால் உணரப்படும் வஸ்துக்கள் அனைத்தும் இல்லாதவையே ஆகும். again the same thing is repeated again. அதாவது சத்துன்னு சொன்ன உடனேயே பிரம்மத்தோடு நீ கலந்து விடுவாய். இப்ப பிரம்மம் அல்லாத மற்றதெல்லாம் என்னது, இந்திரியங்கள், உடல், இவைகள் எல்லாம் தனியாக பிரம்மத்தை விட்டு மிகுந்து நிற்கிறது என்று இல்லாமல் இது பிரம்மமாகவே மாறிவிடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது, அது சும்மா நாச்சுக்கும் மாயையாக தென்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப இது சத்துன்னு சொல்லும் போது இது வெறும் பிரம்மத்தின் நிழல் தான் என்றும், இது உண்மை அல்ல என்றும், பிரம்மம் மட்டுமே உண்மை என்றும் புரிந்து விட்டது அப்படின்னு சொன்னா அங்க நிழல் தனியா இருக்க முடியாது. இந்த நிழல் பிரம்மமே நான் அப்படின்னு நிழல் நினைச்சிருச்சு அப்படின்னா நிழல் தனியாக இருப்பு இல்லை. நிழல் தெரிஞ்சா கூட நிழலுக்கு தனி இருப்பு இல்லை. இப்ப என்னுடைய நிழல் இங்க கீழே படுத்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மத்தியான நேரத்துல அல்லது 3-4 o'clock போகும்போது என்னுடைய நிழல் வந்து தெரியுது. அந்த நிழல் வேற, நான் வேறையா? இப்ப நான் தான் அத்வைத சுரூபம்னா நிழல் தெரியுதுன்றதுக்காக இங்க ரெண்டு இருக்குன்னு அர்த்தமா? அப்ப இந்த உலக தோற்றம் இருக்கிறது என்றாலும் கூட அது தோற்ற மாத்திரமாகத்தான் இருக்கின்றது, உண்மையில் இல்லை அல்லவா? அப்ப அது இல்லை என்று உணரும் போது என்னவா மாறுதுன்னா, அங்க இருக்கின்றது ஒரே அத்வைத சுரூபமாக தான் அது இருக்க முடியும். நிழலுக்கு தனியாக இருப்பில்லை. நிழலை இல்லவே இல்லைன்னு சொல்லலாம், அல்லது தனியாக இருப்பில்லைன்னு சொல்லலாம். இதுதான் கரெக்டா நம்ம கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப மாயா இருக்கா இல்லையா?
மாயா இல்லவே இல்லைன்னு சொல்லலாம், அல்லது மாயை பிரம்மத்தை விட்டு தனியாக இருக்கிறது என்று சொல்லாது. பிரம்மமே ஒரு தோற்ற மாத்திரமாக இருக்கிறது. என்னப்பா சொல்ல வர்ற? இப்ப நீ கண்ணாடி முன்னாடி நிக்கிறப்பா, கண்ணாடியில நீ இருக்கியா இல்லையா? கண்ணாடியில இல்லவே இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனா சும்மானாச்சுக்கும் தோற்ற மாத்திரமாக இருக்கும்னு சொல்லலாம்ல. வெறும் தோற்ற மாத்திரமாக இருக்கும் என்றும் சொல்லலாம், இல்லவே இல்லை என்றும் சொல்லலாம். பட் இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கும்போது தோற்ற மாத்திரமாக இருக்கும் தான். அது தோற்ற மாத்திரமாக இருக்கிறது அப்படின்றதுக்காக அது இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இல்லவே இல்லதான். அந்த கண்ணாடி எக்ஸாம்பிள் ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. சோ கண்ணாடி முன்னாடி நீங்க நிக்கிறீங்க. சோ கண்ணாடியில உங்க உருவம் தெரியுது. கண்ணாடியில் நீங்க இருக்கீங்களான்னு கேட்டா இல்லவே இல்லை, ஆனால் தோற்று மாத்திரமாக இருக்கிறீர்கள். சோ இந்த உணர்வு வருது எப்போ சத் சப்தத்தை நம்ம உச்சரிச்ச உடனேயே, இங்கே நான் என்று தனி இருப்பு இல்லை, நான் பிரம்மமே அப்படின்ற ஒரு ஃபீல். அப்போ இந்த ஃபீல் வந்துருச்சு அப்படின்னா, அப்போ நான் பிரம்மமாக தான் இருக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இது நீங்க கன்ஃபியூஸ் ஆகலாம். கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரதிபிம்பம் நினைக்கிறோமா அல்லது இது நினைக்கிறோமா அப்படின்னா, பிரதிபிம்பமா இருக்கிறதே நான் தான். பிரதிபிம்பமா இருக்கிறதே நானாக இருக்க, ஆனால் பிரதிபிம்பத்தை நான் வேறு என்று தனியாக நினைத்துக் கொண்டிருக்கின்றது எதுன்னா இதுதான் அதுவும் நினைக்கும். நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதுங்கிறப்போ நம்ம ஜீவன் ஈஸ்வரன் ரொம்பவே பிரிச்சு பேசியிருக்கோம். எனிவே இங்கே அத்வைதமாக இருக்கின்ற அந்த பிரம்மமே தன்னை மறந்தது, பின் தன்னை அது உணர்ந்தது அப்படின்னு கூட நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த சத்வத்துவாக இராத இந்திரியங்களால் உணரப்படும் வஸ்துக்கள் தான் ஆகும். கீழே சொன்ன பிரகாரம் சர்வ ஆத்ம மகாவாஷ்யமாக போய் சர்வ ஆத்மாவாக போய் பிரஸ்தமாகிவிட்ட கர்மம் இந்த சத்கார பிரயோகத்தால் முற்றிலும் வேறுபாடு அற்றதாய் தன்னோடு ஐக்கியப்பட்டதாய் பாவிக்கப்படுகிறது. பரசத்தமாய் விட்ட கர்மம், பரசஷ்டமாய் விட்ட கர்மம் அப்படின்ற ஒரு வார்த்தை, பிரசஸ்தமாய், பிரசஸ்தம் பிரசித்தி பெற்ற அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதான் கர்மம் வந்து பிரசித்தி பெற்றதாக மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரசித்தி பெற்ற, எப்போ தத்து உச்சரிச்ச உடனேயே கர்மம் இறைவனோட ஐக்கியப்பட்ட கர்மமாக, பிரசித்தி பெற்ற கர்மமாக, பிரசஸ்தப்பட்ட கர்மமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது சத் அப்படின்னு உச்சரிச்ச உடனே அத்வைதமாகவே மாறிவிடுகிறது. பிரகாரத்தால் முற்றிலும் வேறுபாடற்றதாய் தன்னோடு ஐக்கியப்பட்டதாய் பாவிக்கப்படுகிறது. ஆனால் ஓம்கார தற்காரங்களாகவே அந்த கர்மம் பரபிரம ரூபமாக பாவிக்கப்பட்டு போன பின் சத்காரத்தால் செய்யப்பட வேண்டியதாக மிகுந்து நின்ற என்ன என்று கேட்டால், அந்த கர்ம விஷயத்தில் பாவிக்கப்பட்டிருந்த துவைத பாவத்தில் கீழ் சொன்னபடி மிகுந்து நின்றிருந்த அல்பமான அம்சமும் இந்த சத்காரத்தால் நசித்து போய் தன் சுரூபமும் கர்மமும் மற்ற அனைத்தும் ஒன்றுபட்டு போய் விடுகின்றன. again and again the repetition தான் ஞானதேவர்கிட்ட அவர் தான் ஸ்பெஷாலிட்டி. நான் ஓம் சத்துன்னு சொல்லும் போதே அந்த கர்மம் வந்து பிரம்மத்தோட ஐக்கியப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டே இல்ல, அப்புறம் சத்து சொன்ன வேண்டிய என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொன்னவன் தனியாக முகந்து நிற்காமல் சொன்னவனும் பிரம்மத்தோடு ஐக்கியப்பட்டு போக வேண்டும் அல்லவா? பியூர் அட்வைஸ் ஸ்திதி நமக்கு தேவை அல்லவா? சோ தேர்ஃபோர் இங்கே சத் சப்தத்தின் மகிமை அவசியப்படுகிறது. இந்த சத்காரத்தால் நசித்து போய் தன் சுரூபமும் கர்மமும் மற்றனைதும் ஒன்றுபட்டு போய்விடுகின்றன. சத் சப்தத்தின் பிரயோகத்தின் உண்மையான அர்த்தம் இப்படி இருக்கின்றது என்று ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னார். இதை நான் சொன்னேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். இது நான் சொன்னதென்று நீங்கள் எண்ணிக்கொள்வீர்களானால் அதுவே பகவான் விஷயத்தில் வேதபாவம் பாராட்டியதாகிய குறையாக மாறிவிடும். ஆகையால் இந்த வார்த்தை பகவானுடையதே என்று நீங்கள் பாவிக்க வேண்டும். ஆக்சுவலா வந்து ஞானதேவர் வந்து பகவத்கீதை கண்ணன் சொல்லி இருக்குன்ற அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். நான் சொல்லலப்பா, பகவானே சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஃபீலிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை இன்னும் டீட்டெயிலா இந்த சத் சப்தத்தால் சத் கர்மத்துக்கு ஏற்படும் சாது பாவம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நாளைக்கு படிக்கிறேன்.